அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பிரம்ம முகூர்த்த வேக்கப் சேலஞ்சில் டே 2 வந்து நம்ம ரொம்ப சிறப்பாக கம்ப்ளீட் பண்ணோம். கிட்டத்தட்ட இந்த கிளாஸில் வந்து ஒரு 650 பேருக்கு மேலே வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. காலையில் 5 மணிக்கு இத்தனை பேர் கலந்துக்கிறதே ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அதில் இன்றைக்கி நம்ம பேசின சில விஷயங்களை வந்து இன்றைக்கி வீடியோ பதிவாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். ஏன்னா இந்த டாப்பிக்கை பற்றி பேசினோடனே ரொம்ப எல்லாருமே வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க. அண்ட் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க புதுசாக வந்தவங்கலேருந்து எல்லாருமே. ஸோ அந்த ஒரு விஷயத்த கிளாஸ் அட்டன் பண்ணாத உங்களுக்கும் வந்து பகிரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறேன். ஸோ என்ன இன்றைக்கி பேசணும் அப்படின்னா அந்த யூனிவர்ஸை பற்றி தான் பேசணும். ஸோ யூனிவர்ஸ் நம்ம கேட்கக்கூடிய விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குதா அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம பேசுகிறோம். ரொம்ப கிளியராக சொல்லலாம், நீங்கள் ஒரு விஷயத்தை நோக்கி பயணம் பண்ணுறீங்க அப்படின்னா அது இந்த இயற்கை அதற்குண்டான எல்லா வழிகளும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. எல்லா விஷயத்தையும் அதற்கான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. என்னோட வாழ்க்கையோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக இன்றைக்கி நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் சொன்னேன். என்னோட காலேஜ் படிக்கக்கூடிய டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சேனலில் ப்ரோக்ராம் பண்ணணும்னு சொல்லி எனக்கு ஆசை. டிவி சேனல்ஸ்லலாம் ப்ரோக்ராம் பண்ணணும்னு சொல்லி ஆசை. அப்போ வந்து நான் காலேஜ் படிக்கிற டைமில் அங்கே காலேஜில் வந்து ஒரு கேமரா எடுத்துகிட்டு வந்து அந்த சேனல் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ நான் போய் கேட்குறேன், நானும் இந்த மாதிரி உங்களோட சேனலில் வந்து ஒரு விஜே ஆகணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆஃபீஸில் வந்து டேரெக்டாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி காலேஜ் படிக்கிற டைமில் சொல்லிட்டு போயிட்டாங்க. காலேஜெலாம் முடிச்சு சில வருடங்களில் நான் இந்த மாதிரி ரெஸ்யூம் எடுத்துகிட்டு போகிறேன். அண்ட் உள்ளே இருக்கிறவங்கள காண்டாக்ட் பண்ணுறேன். நான் வேறு ஒரு ஆனந்தை பார்க்குறதுக்காக போகிறேன். மிமிக்ரி ஆனந்தன்னு சொல்லி வேறு ஒருத்தரை நான் மீட் பண்ணுறதுக்காக போகிறேன் சேனலுக்கு, பெப்பர்ஸ் டிவிக்கு. அங்கே வந்து கீழே செக்யூரிட்டியே வந்து கேட்டார், யாரை பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னாரு. இந்த மாதிரி ஆனந்த் சார் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனந்த் சார் உங்களை வர சொல்லியிருந்தார் அப்படின்னாரு. ஆமாம் வர சொல்லியிருந்தார் அப்படின்னேன். உடனே அங்கே லோக்கல் அந்த லேண்ட்லைனில் அடித்து கேட்டார், ஆனந்த் சார்கிட்ட கேட்டார், சார் இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்கிறாரு, பேர் திருமாறனா, நீங்கள் வர சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். இல்லையே அந்த மாதிரி நான் யாரும் வர சொல்லலையே அப்படின்ட்டு அவர் சொல்லியிருப்பார் போல். சரி வெயிட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். என்கிட்டயே பேசினார். நான் உங்களை வர சொன்னேன்னா அப்படின்ட்டு ஃபோனில் பேசினார். இல்லை சார் ஆக்சுவலி அப்படின்ட்டு நான் கேட்டோன்னே நான் இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டார். கீழே வந்துட்டு திருமாறனா சொல்லுங்கள் நீங்கள் தான் என்னை பார்க்கணுன்னு சொல்லி சொன்னீங்களா அப்படின்னாரு. சார் நான் உங்களை பார்க்கணுன்னு சொல்லி சொல்லலை, வேற ஒரு ஆனந்த பார்க்கணுன்னு தான் வந்தேன். ஸோ இவர் செக்யூரிட்டி தான் உங்களை கூப்பிட்டு விட்டார் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் வந்து ப்ரொடியூசர் ஆனந்து. அதுக்கப்புறம் அவர் கூட அவர் வந்து என்னோடய நம்பர் எடுத்துங்க, அப்புறம் கூப்பிடுங்க, நான் இப்போ ஒரு ப்ரோக்ராமில் ஷூட் பண்ணிகிட்ருக்குறோம், அதில் பிஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஃபாலோ பண்ணி ஒரு 1.5 மாதம் ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு கிடச்சிது. கோதண்டம் சார் அண்ட் முல்லை சார் அவங்க கூட வந்து ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து அங்கே ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இங்கே எனக்கு அது எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துச்சு. எந்த ஒரு விஷயத்தில் நான் பயணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டனோ அந்த ஒரு விஷயத்தை வந்து இயற்கை அதற்குண்டான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. மகாராஜா அந்த பீஸ் எடுத்து விடா. பிரியாணி காலி ஆயிடுச்சுன்னாருப்பா பாய். காலி ஆயிடுச்சாம்பா பிரியாணி. ஏய் பரோட்டா வாங்கிட்டு வரட்டுமா? என்ன வர கடையே தெரியல உனக்கு. சிக்கன் ஃப்ரை வேணா வாங்கிட்டு வரலாம். சிக்கன் ஃப்ரை உட்காரா உட்காரு. நடிப்பு ஓவராது. சீரியல் பார்த்து நடிப்பு சீரியல் பார்க்கறதுல சொன்னா பிரியாணி இல்லை. அப்புறமா ஒரு நிமிஷம், அப்பாவை ஒயின் ஷாப் பக்கத்துல பார்த்தேன். என்ன அப்புறம் ஒயின் ஷாப்ல பார்த்தேன்? நான் எங்க பார்த்தேன், சும்மா விளையாடி பார்த்தியா? அப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், நீங்கள் எதை நோக்கி பயணம் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை நோக்கி இந்த இயற்கை எல்லா விஷயங்களையும் ஏற்படுத்தி கொடுக்குது. இதை தான் வந்து ரூமியோட கோட்டில் கூட வந்து சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வாட் யூ சீக்கிங் இஸ் சீக்கிங் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. நீ எதை தேடிக்கொண்டு இருக்கிறாயோ அது உன்னை தேடிக்கொண்டு இருக்கிறது, அது உனக்குள்ளேயே இருக்கிறது அப்படின்றது தான் வந்து அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்போது அதில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்குது, அதுலேயே நீங்கள் வந்து ரொம்ப ஆழமாக நீங்கள் போகணும்னு சொல்லி நினைக்கிறீங்க, அதில் பிடிவாதமாக இருக்கிறீங்க அப்படின்னா சும்மா அது வரல உங்களுக்கு. அது எப்படி உருவாயிருக்கு அப்படின்னா, இந்த இயற்கையில் உங்களுக்கு இந்த விஷயம்லாம் கிடைக்கணும்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஒரு விஷயம் அந்த இயற்கை அது தேடுது, உங்களுக்கு இதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லி தேடுது. அப்போ நீங்களும் அதை தேடுறீங்க. அப்போ அதுதான் மேட்ரு. அப்போ என்னென்னா, இந்த இயற்கை உங்களுக்கு கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கனால தான் நீங்களும் அங்கே வந்து செயல்பட ஆரம்பிக்கிறீங்க. அப்போது இயற்கை நீங்கள் கேட்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. அப்போது இதை வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கோட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. த யூனிவர்ஸ் ஆல்வேஸ் ஃபால்ஸ் இன் லவ் வித் அ ஸ்டபன் ஹார்ட். ஸோ எந்த ஒரு
மனிதர் ரொம்ப பிடிவாதமாக அந்த ஒரு விஷயத்தில் இருக்காங்களோ, எடுத்த ஒரு விஷயத்தில் ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்களோ, இயற்கை நிச்சயமாக அது அவங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதை தான் வந்து நமக்கு திருவள்ளுவரும் வந்து சொல்லி கொடுத்தது. ஊழையும் உப்பக்கம் காண்பர் உளவின்றி தாளாது முன்னேற்றுபவர். ஸோ யார் ஒருவருக்கு முயற்சின்ற ஒரு விஷயம் இருக்கோ அவங்களுக்கு அந்த தோல்வின்றது இருக்காது. நிச்சயமாக அவங்களுக்கு அந்த இயற்கை அவங்க அந்த ஊழ் பயனால் அது கிடைக்கக்கூடாதுன்றது இருந்தாலும் அந்த ஊழை அதை தள்ளி வச்சுட்டு, அந்த விதியை அதை தள்ளி வச்சுட்டு, நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி, நீங்கள் இருக்கக்கூடிய அந்த பிடிவாதம் அந்த ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறார். அப்போ இயற்கையில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதை நோக்கி ஓடுறீங்களோ அதுக்கு உண்டான ஒரு விஷயத்த ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் கவனித்து பாருங்கள் வேணா, நீங்கள் இன்னைக்கு எந்த பொசிஷனில் இருக்கீங்களோ, இன்னைக்கு நீங்கள் எதெல்லாம் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே நீங்கள் ஏதோ ஒரு டைமில் வாங்கணும்னு சொல்லி நினச்சது தான். அப்போ அதை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஐஃபோன் வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அதை இன்றைக்கி வாங்கி வச்சுருக்கீங்க. நீங்கள் இந்த பைக்கு தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த பைக் நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க. இந்த கார் வாங்கணும்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க, அந்த காரை நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க. அப்போது இந்த இயற்கை அதற்குண்டான ஒரு விஷயத்தை பண்ணுதா இல்லையான்றது நீங்களே கேள்வி கேட்டுங்க. ஆக்சுவலி நான் இப்போ வச்சுருக்கக்கூடிய இந்த XEV 9 வந்து ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி நான் எடுக்கிறதுக்கு ஒரு 8 to 9 மாதத்துக்கு முன்னாடி சும்மா ஒரு டெஸ்ட் ட்ரைவ் போகிறேன். அதுக்கப்புறம் திரும்பவும் என்ன பண்ணுறேன்னா அவர்கிட்ட சொல்லிட்டு வரேன், இல்லைங்க நான் இஎம்ஐ போகிற பிளான் இல்லை, கொஞ்சம் அமௌண்ட் நான் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடியதை வந்து நான் இஎம்ஐ போகிறேன், டோட்டலாக வந்து 35 lakhsன்றது வந்து பெரிய பேர்டனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். திரும்பவும் ஒரு 4 monthsக்கு அப்புறம் வந்து திரும்ப ஒரு வாட்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு 2 to 3 monthsக்குள்ளே அந்த காரை வந்து நான் புக் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், எந்த ஒரு விஷயத்தை நோக்கி நான் பயணம் பண்ணுறனோ, எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேனோ அதை நோக்கி அந்த இயற்கை எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுது. அப்போ எனக்கு பழகக்கூடியவங்க அந்த கார் வச்சுருக்கிறாங்க, அந்த காரில் நான் ஓட்டி பார்க்குற மாதிரியான ஒரு விஷயம் ஏற்படுது. நான் இந்த காருக்கு நீ பார்த்துட்டு இருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த ஷோரூமில் பார்க்குறேன், நானே உனக்கு அதை பண்ணித்தரேன் அப்படின்னக்கூடிய ஒரு கான்டெக்ட் வருது. இப்போது எந்த ஒரு விஷயத்தை நோக்கி நம்மளோட எண்ணங்கள் செயல்படுதோ அந்த எண்ணங்கள் வழியாக இந்த இயற்கை உங்களுக்கு அனைத்து விஷயத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இதை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும், இதை பற்றி நான் வந்து படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா யார் மூலமாவது உங்களுக்கு வந்து அது ரிலேட்டடான ஒரு பர்சனை எடுத்துகிட்டு வந்து நிறுத்தும். அன்றைக்கே நிறுத்தும்னு நான் சொல்லலை, மேபி ஒரு 1 week ஆகலாம், இல்லை ஒரு 1 month ஆகலாம். நீங்கள் எதை நினச்சி நீங்கள் பயணம் பண்ணணும்னு நினச்சிங்களோ அது உங்களுக்கு ஏற்படுத்தும். ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் வந்து முருகருக்கு ஒரு பாடல் பண்ணணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 1 year பேக் வந்து நான் யோசிச்சு வச்சுருந்தேன். கண்டிப்பாக முருகருக்கு நம்மளோட வாழ்நாளில் ஒரு பாடலாவது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து அதுக்கான ஒரு தாட்ஸ் இருந்துகிட்டே இருந்தது, பண்ணணும்னு இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் வேறு வேலைகள்னால நம்ம அதில் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணல. ஆனால் அந்த தாட்ஸ் இருந்தது. ஒரு முறை வந்து என்னோடய கல்யாண பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக என்னோடய சர்க்கிளில் ஃபோன் பண்ணும்போது ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு கல்யாண பத்திரிக்கை கொடுக்கணும்னு சொல்கிறேன். அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். அவர் வந்து இந்த மாதிரி பாடல்லாம் எழுதிட்டு இருக்கிறதா சொன்னார். இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு வாங்க நேரில் பேசலாம்னு சொல்லி அப்புறம் ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணால் அந்த பாடலே இப்போ வந்து நம்ம பண்ணி அது ரிலீஸும் ஆயிடுச்சு. பவள நிறத்தழகா அந்த முருகர் சாங்கு. ஸோ நீங்கள் அதை கேட்கல அப்படின்னா மேலே கார்டில் தரேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் தரேன், கேளுங்க. ஸோ நம்ம தான் அதுக்கு பாடல் வந்து முழுவதுமாக ஏற்றுனது. அப்போது என்றைக்கோ ஒரு விஷயத்தை நான் நினச்சேன், அது இன்றைக்கி வந்து மேனிஃபெஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னும் போது எப்படி நம்ம வந்து இந்த இயற்கை நமக்கு எந்த ஒரு விஷயத்தையும் கொடுக்கலன்னு சொல்ல முடியும்? கேட்கக்கூடிய அனைத்து விஷயத்தையும் கொடுத்து கொண்டே தானே இருக்குது. எனக்கு ஒரு ஃபேம் வேணும்னு சொல்லி அந்த டைமில் நினச்சேன். அந்த ஃபேமுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, என் கூட ஃபோட்டோ எடுக்கணும், என் கூட வந்து என்னை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணணும் வெளியே அப்படின்றத நினச்சேன். ஆனால் இது இப்போ நம்ம யூடியூப்பில் பேசுகிறதுனாலையோ இல்லை வெளியே நம்ம கிளாஸஸ்லாம் பண்ணுறதுனால வெளியே எந்த நாட்டுக்கு போனாலும் அங்கே சில பேர் என்னை பார்த்துட்டு சார் உங்கள் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், நீங்கள் அதில் பேசுகிறவர் தானே, அழைக்கிறான் மாதவன் தானே அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அப்போ இயற்கையில் எனக்கு என்றைக்கோ போட்ட தாட்டு இன்றைக்கி அதை வந்து அறுவடை பண்ணியிருக்கிறேன் அப்படின்னும் போது இயற்கை எல்லாத்தையும் கொடுக்குறதா தான் நான் பார்க்குறேன். ஸோ இன்றைக்கி எனக்கு அது பெருசாக தேவையில்லை. இப்போ போகிறேன், என்னை ஐடென்டிஃபை பண்ணணுன்ற எண்ணம் எனக்கு கிடையாது, ஃபோட்டோ எடுக்கணுன்ற எண்ணம் எனக்கு கிடையாது. அது முன்னாடி இருந்தது, ஆனால் இப்போ இல்லை. ஆனால் அன்றைக்கி நினச்சதற்காக ஒரு விஷயத்தை இன்றைக்கி இயற்கை அதை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அப்போ பாருங்கள், எல்லாரோட வாழ்க்கையிலுமே நீங்களே யோசிச்சு பாருங்கள், எல்லா விஷயமும் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் கவனிக்கிறது இல்லைன்றது தான் உண்மை. ஸோ அதை கவனிச்சிங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் நம்ம ரொம்ப கிராட்டிடியூடாக நம்மளோட லைஃப்பை ரொம்ப சந்தோஷமாக நம்ம எடுத்துகிட்டு போவோம். ஸோ எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் உங்களோட எண்ணங்கள் மட்டும் சரியாக இருந்ததுன்னா, உங்களோட நோக்கம் ரொம்ப சரியாக இருந்ததுன்னா, நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயத்தை இயற்கை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விருப்பப்பட்டேன். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். நன்றிகள்.
வணக்கம். வணக்கம் சார், குருவே சரணம். நான் காயத்ரி, ஈரோட்டில் இருந்துங்க. வீடு ஒன்று ரெண்ட்டுக்கு போகாமல் இருந்தது ரொம்ப நாளாக. இப்போ எங்களுக்கு வந்து மூலிகை வாங்கிறதுக்குமே சோர்ஸ் எதுவும் இல்லாமல் இருந்ததுங்க. அதுக்கே யோசிச்சுட்டு தான் இருந்தோம். இப்போ அந்த வீடுமே டெனண்ட் வந்து வாலண்டியராக கூப்பிட்டு அந்த அன்னைக்கே புக் பண்ணி அமௌண்ட்டு க்ரெடிட் பண்ணிட்டாங்கங்க சார் அக்கௌண்ட்டில். இப்போ நாங்கள் அந்த சோர்ஸை வச்சுட்டு மூலிகை வாங்கியிருந்தோங்க சார். நேற்று மார்னிங் புதன்கிழமை காலையில் வியர் பண்ணியிருந்தோம் 2 பேரும் ப்ரே பண்ணிக்கிட்டு. இதில் என்ன ஆச்சுன்னா, ரிலேஷன் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் அமௌண்ட்டு வாங்கியிருந்தாங்க ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடிங்க. அது வந்து எங்களால் திரும்ப கொடுங்கன்னு கேட்கவும் முடியல. இனிமேல் அது லைஃப் லாங் அந்த அமௌண்ட்டு வராதுங்கிற தாட்டில் தான் நாங்கள் இத்தனை வருஷமாக இருந்தோம். நேற்று நைட்டு ஒரு 8 மணி போலிங்க சார், அவங்களா கால் பண்ணி அமௌண்ட்டு போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு வித்தின் எ மினிட்ல என்னோடய அக்கௌண்ட்டில் அவங்க ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கின அமௌண்ட் க்ரெடிட்டட்.